ஆயிரக்கணக்கான நாவல் சார். அதுலயும் நீங்க ஹீரோவா நடிச்சீங்க. கன்ஃபார்ம் 2000 எபிசோட்ஸ். இவ்வளவு சின்ன புத்தகத்தை வச்சுக்கிட்டு 2000 எபிசோட்ஸா? ஒரு பக்க கதையெல்லாம் வச்சுக்கிட்டு 1000 எபிசோட்லாம் எடுக்கிறாங்க. இது தேவையில்லாத காமெண்ட். நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. ஆமா, உங்க வித்யா சங்கர் எந்த மாதிரி, எப்படி இருப்பாங்க? அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க சார். அதனால தான் நேர்ல வரலையா? ஆமா சார், எல்லாத்துக்கும் என்னென்ன அனுப்பி விட்டுருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு சார். ஏன் ஹேண்டிகேப்டா? அப்படின்னு இல்ல, ஆனா கண்ணு 2 இடுங்கி இருக்கும், காலை லெம்ப் பண்ணுவாங்க, கண்ணத்துல ₹1 சைஸ்க்கு ஒரு மச்சம் இருக்கு சார். பாவம், அதான் அவ்வளவு காம்ப்ளெக்ஸ். சரி, அவங்கள பத்தி இவ்வளவு பேசுறியே, நீ யாரு, உன் பேர் என்ன? நான் வித்யா சங்கர். இந்த அப்ரோச் எனக்கு பிடிக்கல. தேங்க் காட், என்ன பிடிக்கலன்னு சொல்லாம இருந்தீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். ஒன்னையும் தான் எனக்கு பிடிக்கல. கெட் அவுட். ஓகே, நோ டென்ஷன். ஆனா நிஜமான பொய்கள், இந்த சீரியல்ல நீங்க நடிக்கிறது மட்டும் நிஜம். ஓகே, I'll take care. ஒரு நிமிஷம். மதன் சாருக்கு இவ்ளோ பெரிய பொண்ணா? நம்பவே முடியல. இந்த வயசுலயும் உங்க அப்பா எவ்வளவு யூத்ஃபுல்லா ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஏய், 1 minute. Between you and me, ஒரு நாள் உங்க டாடிய கொத்திட்டு போக போறேன் பாரு. அப்பா, யாருப்பா? உட்கார் உட்கார். சம்படி ஏதோ ரைட்டர்னு கிளைம் பண்ணிக்கிறா, லூசுத்தனமா பேசுறா. Don't take it seriously. இல்லப்பா, இதுக்கெல்லாம் போய் அப்செட் ஆயிடு. Come on, take it easy. சாரி சாரதா, நெகட்டிவ்னு சொல்ல என் மனசு இடம் கொடுக்கல, பாசிட்டிவ்னு சொல்ல இந்த ரிப்போர்ட் இடம் கொடுக்கல. உன் பொண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது சூடோ பிரெக்னன்சி. இத பத்தி உனக்கும் தெரியுமே. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு இப்படி ஆகும். இட்ஸ் a psychological effect. அடிமனசோட ஆசைய, ஏக்கத்தை உடம்பு பிரதிபலிக்கும். அதனால நாள் தள்ளி போகும். எனக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கே, இந்த விஷயத்தை உன் பொண்ணுகிட்ட எப்படி சொல்ல போற? நான் இதை எதிர்பார்த்தேன். நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. சாரி மிஸ்டர் மதியரசன், எல்லா கம்பெனிக்கும் வந்த சிக்கல் நமக்கும் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் ரிட்ரேச்மெண்ட், ஆட்குறைப்பு, இதனால மட்டும்தான் நம்ம கம்பெனி காப்பாற்ற முடியும். I got it, sir. கம்பெனி சர்வைவ் பண்ண சில பேரை பலி கொடுக்க வேண்டியிருக்கு. சாரி, அதுல நீங்களும் ஒருத்தர். ஃபியூச்சர்ல எப்போது தேவைப்பட்டா we will get in touch with you. Sorry once again. Wish you all the best. இதானே சார் நீங்க சொல்ல போறீங்க? It's okay. சாரு, நான் அப்புறமா பேசுறேன். பாய். என்ன கலை, இவ்வளவு நேரம் மொபைல்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? பாய் ஃப்ரெண்டு கிட்டியா? பாய் ஃப்ரெண்டு மட்டுமா, இல்ல அதுக்கு மேலையா? என்ன ஜிடிஆர், ஃபிளாஷ் நியூஸ் ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறீங்களா? நான் பேசிட்டு இருந்தது சாரு கிட்ட. குட் ஈவினிங் வித்யா. குட் ஈவினிங். என்னடி வரும்போது இவ்வளவு டயர்டா வர? உனக்கு என்ன, நீ ஆபீஸ்க்கு லீவ் போட்ட, பேங்க்ல நிறைய கஸ்டமர்ஸ் வேற, வேலை பெண்டு நிமிர்ந்துருச்சு. போ, நாளைக்கு போய் மேனேஜர் கிட்ட நல்ல செமத்தியா திட்டு வாங்க போற. அடி போடி, அந்த மேனேஜரே அடுத்த வாரம் டிரான்ஸ்பர் ஆகி போறாரு. அப்புறம் என்ன? சரி, அதை விடு. நீ போன விஷயம் என்னாச்சு? மதனை மீட் பண்ணியா? என்ன சொன்னாரு? உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? Between you and me, அவர் என்ன கெட் அவுட்னு சொல்லிட்டாரு. போச்சா? உனக்கு வித்யாவை பத்தி தெரியும்ல, ஜெயிக்கிற வரைக்கும் விட மாட்டேன், நடிக்க வைக்கிறேன். ஏன் சீரியல்ல ஏன் ஹீரோவை நடிக்க வைக்கிறேன்.